Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் 4000 அம்மா மினி கிளினிக்குகள் திறக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பேரணியில் பேசிய அவர், தமிழகத்தில் ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றார். தமிழகத்தில் ஏழை என்ற சொல்லை இல்லாமல் செய்வதே அதிமுகவின் இலக்கு என்றும் அவர் கூறினார். முந்தைய அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்ட 2000 அம்மா மினி கிளினிக்குகள் மூடப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஏழை மக்கள் எங்கு நிறைந்திருக்கின்றார்களோ அங்கு ஒரு அம்மா மினி கிளினிக் அமைக்கப்பட்டு அதில் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அவர்கள் நேரா இந்த அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் தப்பு இருக்குங்களா? நீங்களே சொல்ல, தப்பு இருக்குதா? இந்த ஏழைகளுக்கு கொடுக்கின்ற சிகிச்சை தானே, அது கூட பொறுக்க முடியாத இந்த ஸ்டாலின் அரசியல் கால் பிடிச்சியோடு இந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கார். நீ ரத்து தான் பண்ண முடியும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த மக்களுடைய பேர் ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்கும். மீண்டும் திமுக அரசு ரத்து செய்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை தொடரும் அதிமுக ஆட்சியில். இப்போ 2000 அம்மா மினி கிளினிக் தான் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது 4000 அம்மா மினி கிளினிக் வரும். தமிழ்நாடு முழுவதும் 4000 அம்மா மினி கிளினிக் திறந்து எங்கெங்கெல்லாம் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை அதிமுக அரசு நிறைவேற்றவிடும். சென்னையில் இளைஞர்களுக்கான 2 புதிய திட்டங்களை துவக்கி வைத்து முத்தமிழறிஞர் பதிப்பகத்தின் 8 புதிய நூல்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். பத்திரிகை ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நோக்கில் கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தையும், திராவிட இயக்க இளம் ஆய்வாளர்களை கண்டறிந்து 15 பேருக்கு ஆண்டுக்கு தலா 1 லட்சம் வழங்க கலைஞர் நிதி நல்கை திட்டத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி வைத்தார். மேலும் முத்தமிழறிஞர் பதிப்பகத்தின் சார்பில் உருவாகியுள்ள 8 புதிய நூல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் அதனை பெற்றுக்கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினரான மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் பிரதமர் மோடியை ஒரு கலைஞனாகவும் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியாகவும் அவரை சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்துள்ளதாக கூறிய அவர், அவற்றுள் தலையாயதாக தமிழின் தொன்மையையும் பெருமையையும் உலகிற்கு உறக்கச் சொல்லும் கீழடிக்கு பிரதமர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.